தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு பாடசாலை, ஒரு கிராம பாடசாலை என்றும் சொல்ல முடியாது, நகரத்தில் உள்ள பிரபல்யமான பாடசாலை என்றும் சொல்ல முடியாது, ஒரு நடுத்தரமான பாடசாலை. குறிப்பிட்ட எண்ணிக்கையான மாணவர்கள், குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஆசிரியர்களுடன் அந்த பாடசாலை சிறப்பாக இயங்கி வருகின்றது. கல்வி நடவடிக்கைகளிலே மிக சிறப்பாக இயங்கி வந்த இந்த பாடசாலையால் விளையாட்டுகளிலே அத்தனை தூரம் பிரகாசிக்க முடியவில்லை. இது அங்கே அந்த அயற்பாடசாலைகளுக்கும் இந்த விடயம் தெரியும். இவ்வாறு இருக்கையிலே ஒரு பிடி ஆசிரியர், இந்த உடற்கல்வி பாடத்துக்கு பொறுப்பான ஒரு ஆசிரியர் புதிதாக நியமனம் பெற்று அந்த பாடசாலைக்கு வருகின்றார். வந்ததும் அவர் அந்த மாணவர்களுக்கு மிகுந்த ஈடுபாட்டுடன் விளையாட்டுகளை பழக்க தொடங்குகின்றார். இவர் மிகுந்த ஈடுபாட்டுடன் மாணவர்களுக்கு விளையாட்டுகளை பழக்க தொடங்கியதும் மாணவர்களை மிகுந்த சந்தோஷத்துடன், விளையாடுவது என்பது மாணவர்களுக்கு பிடித்த விடயம்தான், மிகுந்த சந்தோஷத்துடன் விளையாட்டுகளுக்காக பயிற்சி பெறுகிறார்கள். இதை பார்த்த அதிபர் அந்த புதிதாக வந்த உடற்கல்வி ஆசிரியரையே அந்த வருடத்துக்கான விளையாட்டு போட்டிக்கான பொறுப்பாசிரியராக நியமிக்கின்றார். அதிபரின் அந்த நியமனம் அந்த பாடசாலையிலே ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த, ஏற்கனவே ஏனைய விளையாட்டு போட்டிகளில் பொறுப்பாசிரியர்களாக செயற்பட்ட ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துகின்றது. இவர் புதிதாக வந்தவர், வந்தவுடன் அவருக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் அதிபர், எங்களை தொடர்ந்தும் செய்ய அனுமதித்திருக்கலாம் தானே என்கின்ற கோபத்தில் இவர்கள் அந்த புதிதாக வந்த ஆசிரியருக்கு எதிர்ப்பு காட்ட தொடங்குகிறார். அவரை பற்றி குறை கதைப்பது, அவர் பிள்ளைகளுடன் பிள்ளையாக பழகிறார் என்று கதை கட்டி விடுவது, இவ்வாறான செயற்பாடுகளிலே இந்த ஆசிரியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் அதை பற்றி பொருட்படுத்தாமல் தன்னுடைய கடமையே கடமை என்று சொல்லி மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக விளையாட்டுகளை பழக்கி அந்த வருடத்துக்கான விளையாட்டு போட்டியும் அந்த பாடசாலை வரலாற்றிலே இல்லாதவாறு மிகச்சிறப்பாக நிறைவடைகின்றது. அதிபர், பிரதம விருந்தினர் உட்பட எல்லோரும் அந்த புதிதாக நியமனம் பெற்ற உடற்கல்வி ஆசிரியரை பாராட்டிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் இந்த அவருக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருந்த ஆசிரியர்களுக்கு அதிலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவரது வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் கடும் முயற்சி செய்து அந்த ஆசிரியரை மிகவும் ஒரு சிறிய பாடசாலைக்கு இடம் மாற்றம் செய்து விடுகிறார்கள். அவரும் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் தனக்கு இடமாற்றம் கிடைத்த பாடசாலைக்கு அவர் சென்று விடுகிறார். ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் சென்றிருக்கும். ஒரு நாள் இந்த ஆரம்பத்திலே இவர் கடமையாற்றிய பாடசாலையிலே வேலை செய்த ஒரு ஆசிரியருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த ஆசிரியர் அந்த சிறிய பாடசாலையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார், அங்கே மைதானம் இல்லை, அத்தனை எண்ணிக்கையான மாணவர்கள் இல்லை, அவர் எவ்வாறாயினும் அங்கே எந்தவித பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் இல்லாமல் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். அவர் கொஞ்சம் மன கஷ்டப்பட்டு கொண்டுதான் அங்கே இருப்பார். அந்த கஷ்டத்தை தான் ஒரு முறை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த ஆசிரியர் ஒரு நாள் ஒரு மதிய வேளையிலே அந்த பாடசாலைக்கு ஏதோ ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு செல்கின்றார். சென்ற அந்த ஆசிரியருக்கு அங்கே ஒரு வியப்பு காத்து கொண்டிருக்கின்றது. இவர் இப்பொழுது பணியாற்றுகின்ற பாடசாலையிலே மைதானம் இல்லை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மைதானம் இல்லை. இந்த பாடசாலையின் ஒரு சிறிய முற்றம் தான் இருந்தது. அங்கே எந்த விதமான விளையாட்டு உபகரணங்களும் இல்லை. ஆனால் அந்த ஆசிரியர் அந்த பாடசாலையின் மாணவர்களுக்கு எல்லே என்ன சொல்லப்படுகின்ற அந்த விளையாட்டை மிகுந்த உற்சாகமாக பழக்கி கொண்டிருக்கின்றார். எல்லை விளையாட்டு விளையாடுவதற்கு ஒரு தடியும் ஒரு சிறிய பந்தும் 4-5 கற்களும் இருந்தால் போதுமானது, நேயர்களுக்கும் போதும், அது தெரியும். அவர் மிகுந்த உற்சாகமாக அந்த விளையாட்டை அந்த மாணவர்களுக்கு பழக்கி கொண்டிருக்கிறார். மாணவர்களும் மிகுந்த ஆரவாரத்துடன் சந்தோஷத்துடன் அந்த விளையாட்டை பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து தான் சந்தோஷப்படுவதற்கு அந்த பாடசாலைக்கு சென்ற ஆசிரியர் இந்த சம்பவத்தை பார்த்ததும் தலை குனிந்தபடியே திரும்பி வருகின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆற்றல் மிக்க ஒருவரின் செயற்பாடுகளை மற்றவர்களால் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் எங்கே இருந்தாலும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டுதான் இருப்பார் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.